இந்தியாவில் அதிக சொத்து மதிப்பு மற்றும் ஆண்டு வருமானம் உடைய 10 கோவில்களை இந்த பதிவிலே பார்க்கலாம். 10வது இடம் ஒவ்வொரு ஹிந்துவும் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது போக விரும்பும் காசி விஸ்வநாதர் ஆலயம். ஆண்டுக்கு சராசரியாக 100 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டுகிறது இந்த ஆலயம். 9வது இடம் மும்பையில் இருக்கின்ற சித்தி விநாயகர் ஆலயம். ஆண்டு வருமானம் 130 கோடிக்கும் அதிகம். 8வது இடத்திலே பூரி ஜெகநாதர் ஆலயம். ஆண்டு வருமானம் 250 கோடிக்கும் மேல். இங்கு நடைபெறுகின்ற ரத யாத்திரை மிகவும் பிரசித்தம். 7வது இடம் நமது சபரிமலை ஐயப்பன் ஆலயம். ஆண்டு வருமானம் 400 கோடிக்கும் அதிகம். 6வது இடம் காஷ்மீரிலே இயற்கை எழில் சூழ அமர்ந்திருக்கக்கூடிய வைஷ்ணவ தேவி ஆலயம். ஆண்டு வருமானம் 500 கோடிக்கும் அதிகம். 5வது இடம் அமிர்தசரஸில் இருக்கின்ற பொற்கோயில். ஆண்டு வருமானம் 500 கோடிக்கும் அதிகம். 4வது இடம் ஷிரடி சாய்பாபா ஆலயம். ஆண்டு வருமானம் 900 கோடிக்கும் அதிகம். 3வது இடத்திலே கேரளத்து குருவாயூரப்பன் ஆலயம். 2500 கோடிக்கும் மேற்பட்ட சொத்துக்கள் இருக்கின்றன. முதல் 2 இடங்களிலே திருப்பதி ஏழுமலையான் கோயிலும் திருவனந்தபுரம் பத்மநாபசாமி கோயிலும் இருக்கின்றன. ஆண்டு வருமானத்தின்படி பார்த்தால் கண்டிப்பாக திருப்பதி பாலாஜி கோவில்தான் முதலிடம், கிட்டத்தட்ட 1500 கோடி. சொத்துக்களின் அடிப்படையில் இருவேறு விதமான தகவல்கள் உலா வருகின்றன. பத்மநாப சுவாமியினுடைய திறக்கப்பட்ட அறையில் இருந்த பொருட்களின் இன்றைய மதிப்பு 1,00,000 கோடியை தாண்டுகிறது. திறக்கப்படாத அறையின் மதிப்பு இதனாலோ என்னவோ இந்தியாவின் பணக்கார கோவிலாக பெரும்பான்மையோர் பத்மநாபசாமி கோயிலை ஏற்றுக்கொள்கிறார்கள். நன்றி. இன்னொரு பதிவிலே சந்திப்போம்.